சக்கரை மச்சி. ஐயோ அம்மா, அப்பா, ஐயோ அம்மா, ஐயோ. ஐயோ ஏங்க கான்ஸ்டபிள் 177 எழுந்திருங்க எழுந்திருங்க எழுந்திருங்க. என்னாச்சியா? சார், தீவிரவாதியை பிடிச்சா பதக்கம் கிடைக்கும், மந்திரவாதியை பிடிச்சா உத கிடைக்கும்னு அப்பவே சொன்ன, கேட்டீங்களா? சார், பிடிச்சது நீங்க, அடி வாங்கினது நாங்க சார். சார், எங்களெல்லாம் வேற ஸ்டேஷன் மாத்திருங்க சார். யோ என்னையா என்னதான் நடந்தது அதை சொல்லுங்க. அத நான் சொல்றேன் சார். அலாவுதீனோட பொண்டாட்டியும் அவன் மருமகளும் வாடகை கொடுக்குறேன் நீங்க வந்து எங்க எல்லாத்தையும் அடிச்சு போட்டுட்டு அலாவுதீன் கூட்டிட்டு போயிட்டாங்க சார். வெட்கம் 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 வெட்கம். ஏயா எருமாடு மாதிரி இருக்கிறீங்க, பொம்பளைங்கிட்ட அடி வாங்கணும்னு சொன்னீங்களே. ஷேம் ஷேம் பாப்பி ஷேம். அதுங்க பொம்பளைங்களே இல்ல சார், ராட்சசிங்க, பூதங்க. அதைத்தான் நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், யாரும் நம்ப மாட்டேன்றாங்க. யோ பூதமாவது பிசாசாவது, உடனே கிளம்புங்கயா. அந்த அலாவுதீன் வீட்டுக்கு போயிட்டு அவங்கள குடும்பத்தோட அள்ளி போட்டு இங்க கொண்டு லாக்அப்ல வச்சு பிச்சு விடுவோம். எங்களை விட்டுருங்க சார். அவங்க எங்களை அடிச்ச அடியில எங்களால இனிமே ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. மறுபடியும் அடி வாங்க நிலைமையில எங்க உடம்பு இல்ல சார். எங்களை விட்டுருங்க சார். உங்களால தான் சார் முடியும். நீங்க மட்டும் தனியா போய் அவங்கள அரெஸ்ட் பண்ணி கொண்டாந்துருங்க சார். அரெஸ்ட் பண்றேன். அதுக்கு முன்னாடி அவங்கள பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்டு அந்த குடும்பமே தப்பிச்சு போக முடியாதபடி அரெஸ்ட் பண்றேன். அலாவுதீன் அண்ட் ஃபேமிலி வரண்டா, கோதண்ட வரான். கௌதம், கௌதம், எங்க வேகமா போயிட்டு இருக்கீங்க? உன்னை பார்க்க தான் மூசா. என்ன விஷயம்? முதல் தடவை அந்த அலாவுதீன் தப்பிச்சு போனப்போ எங்க அப்பாக்கு வேலை போக கூடாதுங்கிறதுக்காக நீ ஹெல்ப் பண்ணி அந்த அலாவுதீனை பிடிக்க வச்ச. இப்போ மறுபடியும் அந்த அலாவுதீனோட குடும்பமே வந்து கான்ஸ்டபிள்ஸ்லாம் அடிச்சு போட்டு அலாவுதீனை ரிலீஸ் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. நீ மனசு வச்சா அந்த குடும்பத்தையே அரெஸ்ட் பண்ண எங்க அப்பாவுக்கும் உதவ முடியும். எங்க அப்பாவோட வேலைக்கு எந்த ஆபத்து வராம இருக்க நீ தான் ஹெல்ப் பண்ணணும் மூசா. என்ன மூசா எதுவுமே பேசாம சைலண்டா நிக்கிற? நீ கூட வந்த மந்திரவாதியை பார்த்து பயப்படுற? நான் அவரை பார்த்து பயப்பட வேண்டியதில்ல, அவருக்கு பணிய வேண்டியவன். நீங்க சொல்ற அந்த அலாவுதீன் வேற யாரும் இல்ல, என்னோட தாத்தா தான். அவரோட பிறந்த நாள் அன்னைக்கு என்ன பார்க்கணும்னு ஆசைப்பட்டு உங்க வீட்டு வாசல்ல எனக்காக காத்துட்டு இருந்திருக்காரு. அப்போ உங்க அப்பா அவரை பார்த்து தப்பா நினைச்சு அரெஸ்ட் பண்ணிருக்காரு. எங்களை மன்னிச்சிடு மூசா. அலாவுதீன் உன்னோட தாத்தான்னு முதல்ல தெரிஞ்சிருந்தா உன்கிட்ட வந்து உதவி கேட்டிருக்க மாட்டோம். அவர் உங்க தாத்தாவா இருந்தாலும் எங்க மேல வச்சிருக்க பிரியத்துக்காக அவர் அரெஸ்ட் பண்ண எங்க அப்பாவுக்கு உதவினியே. யூ ஆர் கிரேட் மூசா. சட்டத்தை மீறி போலீஸ் கஸ்டடியில இருந்து என்னோட தாத்தா தப்பிச்சது தப்புதான். அதனாலதான் அவரை நானே பிடிச்சு கொடுத்து உதவுனேன். அவரும் என்னோட பாசத்துக்கும் வார்த்தைக்கும் கட்டுப்பட்டு லாக்அப்ல கைதியா இருந்தாரு. இந்த விஷயம் எங்க அம்மாவுக்கு பாட்டிக்கு தெரிஞ்சதும் அத பொறுத்துக்க முடியாம அவர் காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டாங்க. இதுதான் நடந்த உண்மை. என்னால எப்படி என்னோட பாட்டி அம்மாவையும் அரெஸ்ட் பண்ண வைக்க முடியும்? நீ ஒண்ணு பண்ண வேண்டாம். உன்னை பார்க்க வந்த உங்க தாத்தாவை எங்க அப்பா சந்தேக கேஸ்ல அரெஸ்ட் பண்ணது தப்புதான். அது தெரிஞ்சிருந்தோம் எங்களுக்காக உங்க தாத்தாவே நீ அரெஸ்ட் பண்ணிருக்க. இதுக்கு மேலேயும் நாங்க உனக்கு சிரமம் கொடுக்க மாட்டோம். எங்க அப்பாவை நாங்க பாத்துக்கிறோம். உன்னோட தாத்தா எங்களுக்கும் தாத்தா. இனிமே எங்க அப்பா உன் தாத்தா வழிக்கு வரவே மாட்டாரு. அது எங்க பொறுப்பு. போதுமா? தேங்க்யூ. நோ தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ்குள்ள தேங்க்ஸ்லாம் சொல்லக்கூடாது. ஓகேவா? ஓகே. ஸ்டேஷனுக்கு போனோமா,
கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தோமா அவனை இவனை அட்ஜஸ்ட் பண்ணி 4 காசு சம்பாரிச்சோமா வீட்டுக்கு வந்தோமா இல்லாம பெரிய சூரப்புலி மாதிரி மந்திரவாதி பிடிக்க போறேன் தந்திரவாதி பிடிக்க போறேன்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. ஏற்கனவே 2 தடவை அவனை ஜெயில போட்டீங்கல்ல, அப்படியே அவன் தப்பிச்சு போனான். ஏதோ என் தாலி பாக்கியம் உங்களை அவன் எதுவும் செய்யாம விட்டுட்டான். அதுக்காக அவனை விட்டுற சொல்றியா? அப்புறம் என் கௌரவம் என்ன ஆகுறது? கௌரவம் என்ன கௌரவம்? அவன் உங்களை போட்டு தட்டானா உங்க கௌரவம் வந்து எனக்கு சோறு போடும். உயிர் போயிட்டா கூட பரவாயில்ல, கையை காலம் முறிச்சு போட்டானா உங்களை ஆஸ்பத்திரியில வச்சுட்டு யார் அவஸ்தைப்படுறது? ஆனாலும் நீ விபரீதமா தான் கற்பனை பண்ற. யாரு? நான் விபரீதமா கற்பனை பண்ணேனா? நிஜமா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, அத ஞாபகத்துல வச்சுட்டு நீங்க நடங்க. நீ பயமுறுத்துறா நான் பயந்துருவேனா? அவனை நான் பிடிக்காம விட மாட்டேன். அப்பா, என்னடா? அம்மா சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. என்ன நோயம்? நீங்க பிடிக்க போறது சாதாரண ஆள் இல்ல. உங்க கஸ்டடியில இருந்து 2 வாட்டி தப்பிச்ச மந்திரவாதியே. நீங்க தேவையில்லாம ரிஸ்க் எடுக்காதீங்க. நான் எதுக்கு பயப்படணும்? அதான் இக்கட்டான சமயத்துல எனக்குள்ள ஒரு புதிய சக்தி வந்துருதே. இருக்கலாம், ஆனா திடீர்னு அந்த சக்தி உங்களுக்கு கிடைக்காம போச்சுன்னா உங்க கதி என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? ஆமா, குழந்தைங்க சொல்றதும் சரிதான். ஒருவேளை அந்த சக்தி வராம போயிட்டா கான்ஸ்டபிள் கதி தான் நமக்கும். நல்லா யோசிங்க. அப்புறம் ஏடா குடமா ஆனதுக்கு அப்புறம் யோசிக்கிறதுல அர்த்தமே இல்ல. சரிப்பா, நீங்க எது சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன். அந்த அல்லாவுதீனை நான் அரெஸ்ட் பண்ணாட்டா அவனால எனக்கு எந்த ட்ரபிளும் வராது. ஒண்ணும் வராது. நீங்க அவர் வழிக்கு போகலனா அவர் ஏன் உங்க வழிக்கு வராரு? மீறி ட்ரபிள் பண்ணா அவன் மந்திரம் பண்ணி உங்க கையை களம் முடக்கிடுவான். வாயி லேசா கூனிக்கும். நமக்கேன்பா இந்த வம்பு? கண்டுக்காம விட்டுருங்களேன். நான் விட்டுறேன். அவ்வளவுதான், ப்ராப்ளம் சால்வ். எனக்கு கை காலு வயிறுலாம் என்னமோ பண்ணுது. இப்போ என்னால இது சாப்பிட முடியாது. நான் ஒன்று பண்றேன், போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு 2 நாளைக்கு லீவ் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு வந்துடுறேன். எதுக்கு? எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கலாம்ல. கரெக்ட் தான். வந்துடுறேன்ப்பா. உங்க அம்மா கிட்ட சொல்லிடுங்க. அப்பா கௌரி, போறவங்களை எதுக்கு கூப்பிடுற? அந்த அப்பா இல்லடா, அப்பா அந்த அப்பா. அந்த அப்பாவா? நான் நம்ம அப்பான்னு நினைச்சுக்கிட்டேன். அப்பா பாப்பா தாங்க முடியலையே. என்ன கௌரி, ரொம்ப நேரமா யோசிச்சுக்கிட்டு இருக்க? நம்ம கிளாஸ் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரையுமே சர்க்கஸ் கூட்டிட்டு போறதா டீச்சர் சொன்னாங்கல்ல? ஆமா. அதுக்கு ஒரு 50 ரூபாய் பணம் அம்மா கிட்ட கேட்கணும். எப்படி அம்மா கிட்ட கேக்குறதுன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். இதுக்கு என்ன பெரிய யோசனை வேண்டிருக்கு? அம்மா 50 ரூபீஸ் கொடுங்கன்னு தைரியமா கேட்கலாம்ல. சர்க்கஸுக்கு போனா சிங்கம் பக்கத்துல நிக்க சொல்லு, தைரியமா நிக்கிறேன். ஆனா அம்மா கிட்ட காசு கேட்டு என்னால நிக்க முடியாது. சிச்சி, நீ இவ்வளவு கோழையா இருப்பன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல கௌரி. துணிவே துணை. உனக்கும் சேர்த்து நான் அம்மா கிட்ட 100 ரூபாயா வாங்கி தரேன். கௌதம், உன் வீரத்தை பார்த்து புல்ல அரிக்குதுடா. நீ மட்டும் அம்மா கிட்ட காசை வாங்கிட்ட, அப்புறம் 1 வாரத்துக்கு உன் ஹோம்வொர்க் எல்லாம் நானே செஞ்சு தரேன். சபாஷ், சரியான பரிசு. என் டேலண்ட்க்கு இதெல்லாம் ஜுஜுபி. ஃபாலோ மீ. பார்க்கலாம். அம்மா, என்னடா புக்கு பிடிச்சுக்கிட்டு இருக்கீங்களாமா? பார்த்தா எப்படி தெரியுது? அப்படிதான் தெரியுது. ஆனா என்ன ஆனா? விஷயத்துக்கு வா. ஸ்கூல்ல சர்க்கஸ். இது சர்க்கஸா? ஆமாமா, ஸ்கூல்ல சர்க்கஸ் கூட்டிட்டு போறாங்களாமா. ஒரு ஆளுக்கு 50 ரூபாயாமா. 50 ரூபாயா? ஆமாமா, என்ன அநியாயம் பாருங்களேன். அதெல்லாம் வேணாம், காசு வேஸ்ட்னு சொன்னா கௌரி கேட்க மாட்டேங்கிறாமா. அட பாவி, கோத்துட்டியேடா. பிச்சு புடுவேன் பிச்சு. சர்க்கஸ் பார்க்கணுமா? சர்க்கஸ் மாசம் மாசம் உங்க அப்பா சம்பாத்தியத்துல குடும்பம் நடத்துறதே கம்பி மேல நடக்கிற சர்க்கஸ் மாதிரி தான் இருக்கு. இதுல 50 100 ரூபா கொடுத்து சர்க்கஸ் வேறையா? பணம் என்ன மரத்திலே காய்க்குது? உங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ், டியூஷன் ஃபீஸ் இதெல்லாம் கட்டுறதுக்குள்ளே 1000 குட்டிக்கரணம் அடிக்க வேண்டியிருக்கு. இதுல சர்க்கஸ் ஒண்ணுதான் குறைச்சல். ப்ளீஸ் மம்மி, இந்த ஒரே ஒரு தடவை. இது பாருடி, 50 ரூபா இல்ல 5 பைசா கூட தர மாட்டேன். இந்த ஊர் சுத்துற எண்ணத்தெல்லாம் விட்டுட்டு ஒழுங்கா போய் படிக்கிற வழியை பாருங்க. இந்த குவார்டர்லில ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் 90 மார்க் கம்மியா வாங்குனீங்க, அப்புறம் நான் பத்திரகாளியா மாறிடுவேன். ஆமா, இப்ப மட்டும் என்ன மனசுல பராசக்தி நினைப்பா. இன்னும் ஏன் நின்னுட்டு இருக்கீங்க? போய் படிங்க போங்க. போடி. மாசம் மாசம் ஏதாவது ஒன்று எடுத்துட்டு வந்துருவாங்க, சர்க்கஸ் புர்க்கஸ்ன்னு.
ஒண்ணு உடுகவரி அம்மா வெச்சுக்கிறேன். கௌரி கோவமா? சாரி கௌரி, நிஜமா தான் சொல்றேன். நான் உன்னை போட்டு கொடுக்கணும்னு நினைக்கவே இல்லை. அம்மா பார்த்த பயத்துல ஏதோ வளரிட்டேன். போடா, நீ கூட பேசாத. அதான் சாரி சொல்லிட்டேன்ல, வேணா தோப்பு கரணம் போடுறேன். 1 2 3. இப்ப என்ன, நீ சர்க்கஸ் தானே போகணும். மூசாவை கூப்பிடலாம், அவன் வந்து நம்மள சர்க்கஸ் கூட்டிட்டு போவான். ஒன்னும் தேவையில்லை. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் ஹெல்ப் பண்ணாத நீ எல்லாம் ஒரு பிரதரா? இனிமே நான் உனக்கு சிஸ்டரும் இல்ல, நீ எனக்கு பிரதரும் இல்ல. எவ்வளோ பெரிய வார்த்தை சொல்லிட்ட. நான் இப்பவே மூசாவை கூப்பிட்டாகணும். மூசாவா 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 கௌதம், மூசா வந்துட்டியா? நீ தான் என் பிரச்சனையை சால்வ் பண்ணணும். என்ன பிரச்சனை உங்களுக்கு? அவ பேச மாட்டா, ஏன்னா அவ கோபத்துல இருக்கா. ஏன், என்னாச்சு? ஸ்கூல்ல சர்க்கஸ் கூட்டிட்டு போகணும்னு சொன்னாங்க. அம்மா கிட்ட போய் காசு கேட்டோம், வழக்கம் போல திட்டி அனுப்பிச்சிட்டாங்க. அதுக்கு நம்ம கூட பேசாம இருந்தா எப்படி? காசு வாங்கி தரேன்னு கூட்டிட்டு போனேன், அங்க போய் சொதப்பிட்டேன். நான் நினைச்சேன். கௌரி, கவலைப்படாத, நான் உன்னை சர்க்கஸ் கூட்டிட்டு போறேன். நான் எங்கேயும் வரல, யாரும் என்ன கூப்பிடாதீங்க. உன்னை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியும். சம், ஜூம், ஜூம், சம், ஜூம். மூசாவிற்கு என் முதல் வணக்கம். மச்சிக்கு மூசாவின் வணக்கம். உனது வருகையில் என்னுடைய தோழி கௌரி சந்தோஷமடைய வேண்டும். கௌரி மட்டுமல்ல, இந்த உலகமே சந்தோஷமடைய வேண்டும். அது தானாக நடக்கும். கொஞ்சம் லோக்கலாவே பேசிக்கலாமா? தூய தமிழ்ல வார்த்தையை தேடி பிடிச்சு பேசுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஐ, கௌரி சிரிச்சுட்டா. நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு, கிளம்பட்டுமா? அடா பாவி, பெருசா பில்டப் பண்ணி உன்னை வரவழைச்சிருக்கேன். பொசுக்குன்னு கௌரி சிரிச்சுட்டா போறேன்னு சொல்றியே. இருந்து உன்னோட வித்தையெல்லாம் காமிச்சிட்டு தான் போற. எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா விட மாட்டீங்க போல இருக்கே. சரி, விதியை காட்டுறேன். ஆனா அதுல உங்களுக்கு சந்தோஷம் வரலன்னா என்ன திட்டக்கூடாது. ஓகே? ஓகே. கலக்கிற மச்சி. இங்க என் வயிறு கலங்குனது எனக்கு தானே தெரியும். சரி, அப்ப நான் கிளம்பட்டுமா? நீ அவசியம் போகணுமா? எங்க கூடவே இருந்துறேன். கழுத கெட்டா குட்டிச்சோறு. நீங்க கூப்பிட்டா நான் திரும்பி வர போறேன். இதுக்கு எதுக்கு தேவையில்லாத சென்டிமெண்ட்? சரி, போறதுக்கு முன்னாடி ஒன்னு சொல்லிட்டு போறேன். என்ன, போயிட்டு வரேன்னு சொல்ல போறியா? ஐயோ, இந்த பழைய கடியை இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் கடிக்க போறீங்க? சரி, என்னமோ சொல்றேன்னு சொன்னியே, சொல்லு. உங்களுக்கு தெர்மாமீட்டர் தெரியுமா? ஓ, தெரியுமே. உடம்புக்கு ஜுரம் வந்தா டாக்டருங்க வாயில வச்சு பாப்பாங்களே, அதானே? அதேதான்.
அதையே நாக்கு கடியில வச்சு டெம்பரேச்சர் பார்க்கறாங்க? ஏன்னா அது காதுலயோ கண்ணிலயோ வச்சு பார்க்க முடியாது. ஐயோ தலை எழுத்து. தெரியலன்னா கேட்டு தெரிஞ்சுக்கோ. இஷ்டத்துக்கு ஏதாவது சொல்லாத. தெர்மாமீட்டரை ஏன் நாக்குல வைக்கிறோம்னா க்ளோஸ்டு பார்ட்ல தான் வைக்கணும். அப்படி வைக்கிறதுனால வெளிக்காத்து படாம இருக்கும். அப்பதான் பாடி டெம்பரேச்சரை ரொம்ப கரெக்டா காட்டும். அதுக்காக தான். இப்ப தெரிஞ்சுதா? இன்னைக்கு சர்க்கஸுக்கு போகலன்னு தானே வருத்தப்படுறீங்க. ஒண்ணு நமக்கு கிடைக்கலன்னா அதை விட பெரிய விஷயம் நமக்கு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். நீங்க சர்க்கஸுக்கு போகலன்னு வருத்தப்படாதீங்க. ஆனா சர்க்கஸை விட இந்த கலக்கல் மச்சி உங்களுக்கு கிடைச்சிருக்கல, அது பெரிய விஷயம் தானே. இனிமே நீங்க கூப்பிடுறப்பெல்லாம் நான் வருவேன். நான் தான் உங்க ஃப்ரெண்ட். ஓகே, see you next week.